சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். காம்பீர் சொல்றது தான் அங்கே பேச்சு கேட்டு தான் ஆடணும், இல்லைனா ஏன்னா அவர் தான் கோச். பாரபட்சம் பார்க்க மாட்டார், மெரிட் தான் அவர்கிட்ட. நல்லா விளையானா உண்டு, இல்லைன்னா அது விராட் கோலியாக இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி. சின்ன பிளேயர் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான், சீனியர் ஜூனியர் எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான். ஏன்னா விராட் கோலி ஒரு பெரிய பிளேயரு, அவருக்கு அந்த ஈகோ ஒன்று இருக்கும், கௌதம் கம்பீருக்கு ஈகோ இருக்கும். அதை மீறி அவங்க செட் ஆகணும். வினிலும் மணிலும் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பப்ளிக் ஷோவில் என்ன டாபிக் பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீரை வந்து இந்தியன் டீமுக்கு கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அதை நான் முழுதும் வரவேற்கிறேன். ஏன்னா ஒருத்தன் அவர்கிட்ட வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குற ஆள். அவர் பார்த்தா ஸ்ட்ரிக்ட் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே அவர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கினா நல்லாவே சக்ஸஸ் ஆவாங்க. 2007-11 நம்ம கப்பு வாங்கினதில் முக்கிய பங்கு கௌதம் கம்பீர் உண்டு. இப்போ அந்த ஐபிஎல்லில் கூட கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவர் தான் வந்து கோச் ஜெயிக்க வச்சார். அவர் கேப்டனாக இருக்கும்போது முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க அதில். ஸோ ஒரு நல்ல சாய்ஸு. ரெண்டாவது அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார், மெரிட் தான் அவர்கிட்ட. நல்லா விளையானா உண்டு, இல்லைன்னா அது விராட் கோலியாக இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி. இப்போ அவங்க விலகிட்டாங்க, இருக்கிற பிளேயர்ஸ்லேயும் மெரிட்டில் தான் எடுப்பார். பாரபட்சம் பார்க்காத ஒரு நல்ல ஒரு தெளிவான மனிதன். அது ஒரு காரணம், அதனால் அவர் தாராளமாக இருக்கலாம். டிராவிடும் நல்லா தான் பண்ணிட்டுருந்தார். இப்போ எப்போவுமே இந்தியன் டீம் கோச் மாறுறது தான். ஆனால் கேகேஆருக்கு அவர் கோச்சாக இருந்து கப்பெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்தியன் டீம் முக்கியமான மேட்ச்சில் அவர் நிறையா அடிச்சிருக்காரு. அதனால் கோச்சாக வந்தால் நல்லா கொண்டு போவார்னு நினைக்கிறேன். கௌதம் கம்பீர் வந்து ஒரு செம்ம கிரிக்கெட்டரு. நீங்களே பார்த்துப்பீங்க, வேர்ல்டு கப்பில் சிங்கிள் மேனாக அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இவர் வந்ததால் இந்தியா டீமே ஒரு புது ஸ்குவாட் மாதிரி மாறிடும். இவருக்கு கீழே இவர் சொல்கிறதே கேட்டு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டீம். இருக்கிறதுலையே டேலண்டடாக யார் இருக்காங்களோ அவங்க விளாண்டு இந்தியாவுக்கு இன்னும் கப்ஸ் ஜெயிச்சு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ் அவருக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேமை ஜெயிக்கிறது என்னன்றது தான் பார்ப்பார். ரொம்ப கேம் நாலேஜ் அதிகம் இருக்கிறவர். ஸோ அதனால அவர் இந்தியன் டீமுக்கு வர்றது வந்து இந்த டைமில் கரெக்டாக ராகுல் டிராவிடோட ட்ரான்சிஷன்லேருந்து பார்த்தா அது ரொம்ப நல்ல விஷயம், பெட்டர் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தான். ஸோ 2027 வேர்ல்ட் கப் இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்தியா எதிர்பார்க்கலாம் இன்னொரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் கொஞ்சம் நாள்லேயே. இந்தியன் டீம் கோச் ஓகே, நம்ம அந்த அளவுக்கு சொல்கிறலாம் ஒன்றும் கிடையாது. பட் இஸ் குவாய்ட் அக்ரெசிவ் பிளேயர் ஜென்ரலாகவே. ஸோ அவரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் ராகுல் திராவிடோட. ராகுல் திராவிட் இஸ் மோர் டிஃபென்சிவ், கம்பீர் இஸ் மோர் அஃபென்சிவ். பிகாஸ் பேசிக்கலி கொஞ்சம் அக்ரெசிவ், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ என்ன சொல்கிறது, அவங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து இன்னும் மோர் இந்த சின்ன பிளேயர் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் வேறு மெத்தடாலஜிக்கில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். கம்பீர் அவர் நல்லா தான் விளாண்டாரு முன்னாடிலேருந்து. இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் சில பிரச்சனைகளோட போயிருக்காரு. பாப்பா அது எப்படி சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கும். அதோட பாப்பா நல்லா பண்ணார், ஜெயிச்சாரா. இப்போ வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே அதோட ஜெயிச்சோம்னா நல்லா தான் இருக்கும். பாப்பா எப்படி அவர் கோச் பண்ணுறாருன்னு. ஆல்ரெடி நல்ல கோச் தான். கேகேஆர் இருக்குது, ஆல்ரெடி எல்எஸ்ஜிலேருந்து ஆல்ரெடி செமிஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு 2 வாட்டி. அதுலேருந்து எப்படியோ குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. இந்த வாட்டி கேகேஆருக்கு மெண்டராக வந்து ஆல்ரெடி கப்பு வேறு அடிச்சு கொடுத்துரு. நல்ல கோச் தான். ஆல்ரெடி கோலிக்கு அவருக்கு லைட்டாக சண்டை இருந்தாலும் சரி, நார்மலாக சீனியர்னால போயிடுவாங்க. எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான், சீனியர் ஜூனியர் எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான். இந்த வாட்டி இந்தியா சீரியஸாக 50 ஓவர் வேர்ல்டு கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சா ஆகணும் இந்தியாவுக்காக. ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் வந்து அவரோட கோச்சிங்கில் வந்து வேர்ல்டு கப் நம்ம வாங்குவோமா? கௌதம் கம்பீர்னால கண்டிப்பாக வாங்குவோம். இல்லான்னு இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். கௌதம் கம்பீர் கோச் இல்லாட்டி கூட நம்ம டீம் இப்போ இருக்குது பார்த்திங்களா, மொத்தம் 3 டீம் வச்சுருக்கோம், ஏபிசின்னு. எல்லாருமே ஈக்குவல் டீம் தான். இப்போ ஜிம்பாப்வேக்கு வந்து பி டீம் தான் அனுப்பிச்சிருக்கான், ஆனால் அது பி டீம் கிடையாது, ஈக்குவல் டீமு. இப்போ அடுத்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து இன்னொரு டீம் அனுப்ப போகிறாங்க. ஸோ வி ஹவ் காட் நியர்லி 33 பிளேயர்ஸ், 11 யார் வேணால் அனுப்புவாங்க. இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதனால் பட் கௌதம் கம்பீர் இருக்கிறது வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். மிச்ச பேர் கோச்சாலும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம், கௌதம் கம்பீராலும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிப்பாங்க. நல்ல சான்ஸ் இருக்குது சார். கண்டிப்பாக ஐபிஎல்லே ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. சுனில் நாராயண் நீங்களே பார்த்தீங்க, அவருக்கு ஒரு கம்பேக் நல்லா கொடுத்து, அதே மாதிரி இந்தியாவுக்கும் எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கப்பு ஜெயிச்சு கொடுப்பாரு நம்புறேன்.
ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மான்ற சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட இவரோட கோச்சிங் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா எப்படி? சரி, அவங்க சீனியர் இருந்தாலும் இவர் அவங்களுக்கும் சீனியர் இல்லை. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ப்ராபப்ளி சில அவங்க வியூஸு, சில ஒப்பீனியன்ஸ்லாம் மாறுபட்டு இருக்கும். பட் தே நோ பெட்டர். ரொம்ப வருஷமாக ஆடின்னு இருக்காங்க இல்லையா, நம்மளோட அதிகமாக கம்மியாக தெரிஞ்சிருக்க போது தான் அவங்களுக்கு. ஸோ தே நோ பெட்டர். கண்டிப்பாக காம்பீர் சொல்கிறது தான் அங்கே பேச்சை கேட்டு தான் ஆடணும். இல்லைனா ஏன்னா அவர் தான் கோச், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி, கௌதம் கம்பீர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அந்த காம்பினேஷன். ஸோ நல்லா முடியணும்னு நினைக்கிறேன். கௌதம் கம்பீர் கண்டிப்பாக கப்பெலாம் ஜெயிச்சு கொடுப்பாரு. அவருக்கு இருக்க ஸ்பிரிட்டு, இந்த வெறி கண்டிப்பாக வந்து டீம் வந்து பாசிட்டிவாக பேசி இந்தியாவுக்கு கப் ஜெயிச்சு கொடுப்பாரு நம்புறேன். இல்லை அவர் விராட் கோலியெல்லாம் பாவம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு, கொஞ்ச நாள் அவரெல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளால கம்பீர் கொஞ்ச நாள் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் இல்லாட்டி ஏதாவது பண்ணி விட்ருவாங்க பார்த்துட்டு. ஆல்ரெடி ஜெல்லஸ் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி கோலி, ரோஹித் சர்மா அவங்களோட ஆடினவங்க தானே 2000 வேர்ல்டு கப் 11 ஆடினவங்க. இந்த வாட்டி செட் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி சீரியஸாக கப் அடிச்சிருக்கேன். கோச்னா செட் ஆகி தானே ஆகணும். கூட இருக்க பிளேயர்னா எதுனா ஆகலாம், இல்லை கோச்னா செட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம், அதான் விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் எப்போதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் சின்ன ஒரு, ஏன்னா 20 ஓவர்ஸில் இல்லை, பட் 50 ஓவர்ஸ்லேயும் டெஸ்ட் மேட்ச்லேயும் கௌதம் கம்பீர் தான் இவங்களும் ஆட போகிறாங்க, ரிட்டையர் ஆகல. ஆனால் விராட் கோலிக்கு கௌதம் கம்பீருக்கும் செட் ஆகணும். அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா விராட் கோலி ஒரு பெரிய பிளேயரு, அவருக்கு அந்த ஈகோ ஒன்று இருக்கும், கௌதம் கம்பீருக்கு ஈகோ இருக்கும். அதை மீறி அவங்க செட் ஆகணும். நம்ம கையில் இல்லை, அது அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஆகணும். சொல்ல முடியாது. அது வந்து நம்ம தெளிவான பதில் இப்போ என்னால் கூற முடியல. பட் கௌதம் கம்பீர் வந்து அதை கொஞ்சம் ஈகோ இல்லாமல் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.